தேர்வர்கள் கவனத்திற்கான ஒரு தகவல், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் நம்ம யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் பற்றி தகவல் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 7/1/2023 வேறு எந்த எக்ஸாம் வந்து டிஎன்பிசியோ இல்லை வேறு எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் மையம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் கிடையாது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அனைத்து மாவட்ட கல்வி முதன்மை அலுவலருக்கே வந்து இது பாஸ் ஆயிடுச்சு. இது தேர்வு மையம் லிஸ்ட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினாத்தல் எங்கே வந்து வைக்கணும், அதை நோடல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸோ இல்லை வேற ஏதோ சம்திங் ஒரு ஆஃபீஸோ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த வினாத்தாள் வைக்கும் பணி ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தோட மையமும் இதில் வந்து சொல்லிட்டாங்க. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா நவம்பர் 27 வந்து அனைத்து முதன்மை கல்வி மாவட்டத்துக்குமே வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து மிக முக்கியமான சுற்றறிக்கை வந்து என்ன அப்படின்னா, இந்த தேர்வு மையம் வந்து இந்த டைம்ல வந்து வேற எந்த எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த சென்டரை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்களோ கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை ஆஸ் பர் த பிரைவேட் ஸ்கூலோ அந்த ஹெட் மாஸ்டருக்கு வந்து ஒரு சுற்றறிக்கையாக வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து இதோட ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து டிசம்பர் தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனிச்சு. ஆனால் பட் அவங்க நவம்பர்லேயே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி 7/1/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஒரு முக்கியமானது. ஸோ அந்த தகவலை தான் அவங்க வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நடைபெறணும்னு சொல்லிட்டு கால சூழ்நிலை தகுந்தவாறு மாறுபட்ட கருத்தோ இல்லை வந்து மாற்றி அமைப்பு முறையோ இருக்க வாய்ப்பும் இருக்கு. ஆனா பட் இந்த அப்டேஷன் இன்றைய வரை உங்களுக்கு அப்டேஷன் வந்து இதான் நம்மளுக்கு. ஓகே, நவம்பர் மந்த்ல இருந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தேர்வு மையம் வந்து சூஸ் பண்றது, அதோட லிஸ்ட் வந்து அனைத்து மாவட்ட கல்வி அலுவலருக்கும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோடல் ஆஃபீஸ், ஓகே, அந்த ஆஃபீஸ்ல வந்து நம்ம வினாத்தாள் வந்து கொண்டு வைக்கணும். அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.